அதுதான் ப்ரோ இரிட்டேட்டிங். அந்த இரிட்டேட்டிங் தான் இவ்வளோ நேரம் சொல்லி இந்த படத்தில் கண்டிப்பாக இரிட்டேட்டிங் தான் இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. மற்றபடி படம் நல்லா தான் இருந்தது. படம் தளபதி நான் அதுவே தப்புன்னு சொல்கிறேன் ப்ரோ. அது காமிக்கிறதே தப்புன்றேன் நான். 2 பேர் சண்டை போடுறத நீங்கள் வந்து திணிக்கிறீங்க. எல்லா இடத்துலையும் எல்லாருமே ஃபேன்ஸ் தளபதி 2 பேர் சண்டை தான் போடுறாங்கன்னு திணிக்கிறீங்க. அப்படி வெளியே பெருசாக என்ன கேள்விப்பட்ட அப்படி பெருசாக நியூஸ் எதுவும் நான் எதுவும் கேள்விப்படல. என்ன கேட்டால் அது படத்தில் அது நீங்களாக வாண்டடாக வைக்கிறது, நீங்களாக சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி வைக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தம்பிராமையா ஸ்டோரி நல்லாவே பிடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அஸ்வினோட பாட் நல்லா இருந்தது. அந்த காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தம்பிராமையா அவர் ரிசப்ஷன் அவளோட பொண்ணு பர்த்டேக்கு காஸ்டியூம் போட்டு வருவார். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் போட்டு வரேன்னு சொல்லிட்டு வெறும் பனியனோட வருவார். அது அந்த பொண்ணுக்கு தான் பொண்ணுக்கிட்ட போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எல்லா இடம்பொருளியல் பொறுத்து தான் எல்லாமே ட்ரெஸ் போடணும், உங்கள் இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போட முடியாது அப்படின்றத ஒரு மெசேஜாக நல்லா சொல்லியிருக்கார். இல்லை, ஃபஸ்ட் பார்ட்டோட இந்த பாட்டு நல்லாவே பெட்டராகவே இருக்குண்ணா. என்னை கேட்டால் ஃபஸ்ட்டு போர்ஷன் தான் லேவக்காக இருக்குன்னு சொல்லுவேன். அதான் தளபதி சண்டை தான் லேக்குன்னு சொல்லுவேன். ஹாட் ஸ்பாட் 2 நல்லாவே இருக்குது. 1ஓட இதுலேயும் 3 கதை இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, ஆனால் செகண்ட் ஹாஃப் செம்ம காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சீட்டில் உட்காரவே விடல, அந்த அளவுக்கு ஒரு செகண்ட் ஹாஃபில் காமெடி. 2026 டிவிக்கை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. சொசைட்டிக்கு ஒரு கருத்து சொல்ல வராங்க ப்ரோ. பூமர், கிரிஞ்சு, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி அது எல்லாமே ஒரு சொசைட்டிக்கு ஒரு கருத்து சொல்ல வராங்க. அது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். லேக்குன்னு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேகு, ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க ப்ரோ. செகண்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக இருக்குது, எல்லோரும் இரிட்டேட்டிங்லாம் இல்லை ப்ரோ. அது நம்ம சொசைட்டியில் நடக்கிறது தான். அது தளபதின்னு அடிச்சுட்டு நம்ம சண்டை போட்டால் நமக்கு என்ன ஒன்றுமே வராது ப்ரோ. நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். அதனால் இந்த சொசைட்டிக்கு ஒரு மூணு கதையுமே சொசைட்டிக்கு ஒரு நல்ல கருத்து சொல்ல வராங்க. இந்த தளபதி தான் சொல்லியிருக்காங்க இன்டைரக்டாக, ஆனால் அது ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும் ப்ரோ. நம்ம லைஃப் இருக்குது, கொண்டாடலாம். அதை நம்ம உயிருக்கோ நம்ம வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி நம்ம கொண்டாடிட்டு படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிடணும். அதை சண்டை போடுறது தளபதி தான் அப்படின்லாம் அடித்து சண்டை போடக்கூடாது ப்ரோ. அந்த கருத்து நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க ப்ரோ. இது செகண்ட் ஹாட்ஸ்பாட் 2 நல்லா சொசைட்டிக்கு ஒரு நல்ல கருத்து சொல்ல வரதுனால இது நல்லாயிருக்கு. ஹாட்ஸ்பாட் 2 மச்சு படம் பேர் மொத்தம் 3 பிளாட் இருக்குது. 3 பிளாட்டுமே மெசேஜ் இருக்குப்போ. அதில் என்னென்னா ஃபேன்ஸ் ட்ரெஸ்ஸு, பெண்கள் போடுற ட்ரெஸ்ஸு, பெண்கள் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே இருக்குது. முக்கியமாக சொன்னால் ஃபேன்ஸ் வரல எம்எஸ் பாஸ்கர் வில்லன் தரம் பண்ணி சும்மா கை தட்டலாம். வேறு லெவலு கிளாப்ஸு. அவர் பையன் ஆதித்யா பாஸ்கர் தரம் பண்ணியிருக்காங்க. ரக்ஷத்து, பிரியா பவானி சங்கர் எல்லாமே. பிரியா பவானி சங்கர் கடைசியில் கதை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு லெஸ்பியன் சொல்லிட்டு கதையை முடிச்சுடுவாங்க. பாத்திரே இருக்குது. அஸ்வின் நல்லா அந்த லவ் ஃப்ளாஷ்பேக் நல்லா நினச்சிருக்காரு ப்ரோ. நல்லா ஆக்டிங் நிறையா ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி இருக்கும் ப்ரோ. அந்த ப்ரோ நல்லா இருக்குது. ஃபேமிலியோட ஆடியன்ஸோட பார்க்கலாம் ப்ரோ. நல்லா சந்தோஷமாக இருக்கும் ப்ரோ. ஃபஸ்ட்டு பாட்டு நல்லா இருக்கும் ப்ரோ. ஃபஸ்ட்டு பாட்டு நல்லா ஒரே மாதிரி தான் ப்ரோ. ஆனால் வேறு மாதிரி கண்டிருக்காங்க, அவ்வளோதான். ஒரே மாதிரி மெசேஜ் தரான், நான் வேறு மாதிரி காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். அவங்க ரிலேட்டடாக இது நம்ம பண்ணக்கூடாது அதை மட்டும்தான் சொல்கிறாங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. அது பண்ணக்கூடாது, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த ஃபேன்ஸ் வரல தான் எம்எஸ் பாஸ்கர் தரமான ரிப்ளை கொடுத்து படத்தை பாருங்கள். வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் இருக்குது. நல்லா கைத்தட்டி சிரிப்பீங்க. கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, பார்த்துங்க. அவங்க ப்ரொடியூசரில் கதை சொல்கிற மாதிரி வருவாங்க. ஆக்சுவலாக அவங்க லவ் சொல்கிற ரீசன் லவ் சொல்கிற மாதிரி, ஆனால் கதை சொல்கிற மாதிரி வருவாங்க. லாஸ்ட்டில் லெஸ்பியன் சொல்லி முடிச்சிடுவாங்க ப்ரோ. பாத்திரே அவ்வளோதான் ப்ரோ. பாத்திரோட வரும் ப்ரோ. வேறு லவ் ப்ரோ. நல்லா லவ் உள்வாங்கி ரொம்ப வருஷம் கழிச்சு நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ரீசெண்டாக 2018 நடிச்சான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நல்ல ஒரு கம்பேக் கொடுக்குற படமாக இருக்கும் ப்ரோ. படம் ஒரே ஒரு லவ் சாங் தான் ப்ரோ. அதில் சூப்பராக இருக்கும். அஸ்வின் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு லவ் சாங் தான் நல்லா இருக்கு ப்ரோ. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.